கிளவுட் கிச்சன் சொன்னாலே அது டெலிவரி ஒன்லி செட்டப் தான். நீங்க ஒரு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்றீங்களா, அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ரெண்ட் கம்மி, மேன் பவர் பெருசா தேவையில்லை, ஸ்கேல் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஆப்போட கமிஷன்ஸ் ஜாஸ்தி, பேக்கேஜிங் காஸ்ட் அதிகம், அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு கஸ்டமர் யாருன்னே தெரியாது. ஸோ லாயல்ட்டி பில்ட் பண்றது கஷ்டம். இதுவே ஒரு டைனிங் ரெஸ்டாரண்ட்னா டேபிள் சர்வீஸ் இருக்கும். ஸோ இந்த மாடலில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் கஸ்டமர்ஸை டைரெக்டாக பார்க்க முடியும், அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரியா இல்லைன்னா அவங்கள டைரெக்டாக மீட் பண்ணி இமீடியட்டாக ஆன் த ஸ்பாட்ல ரெக்டிஃபை பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்ல டிராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் காஸ்ட் ஹை, எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ஹை, உங்களோட ஓவரால் ஆப்ரேஷனல் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டார்க் கிச்சன்ல ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மி, இதே டைனிங்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தி. பட் கஸ்டமர்ஸோட ஃபுட் ஃபால் நிறைய இருந்துச்சுன்னா இது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். கிளவுட் கிச்சன் வேல்யூவை பில்ட் பண்ணும், ஆனால் டைனிங் பிராண்டை பில்ட் பண்ணும். யார் இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றாங்களோ அவங்க தான் பிசினஸே வின் பண்ணுவாங்க.